நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ உங்க ஹிப் ஹாப் சூப்பர். உங்க மொபைல் நம்பர் என்ன? நீங்கள் ஏர்டெல் வாடிக்கையாளர் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9894234276. நீங்கள் SMS மூலமாகவும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் மிஸ் கால் கொடுக்கும் நபருக்கு திருப்பி பதில் அளிக்கப்பட மாட்டாது. சோ ஸ்வீட். குறும்பு. சூப்பரா இருக்காளே. தரைக்கு தம்பியா இருந்துட்டு தகவல் வாங்குறத பாரு. ஏன் வளர்ச்சி பத்தி ஏன்டா பொறாமப்படுறீங்க? டேக்குலா, எங்களை 4 திட்டு வேணா திட்டிக்கோ, இல்ல உன் ஐடி கேட்ட இடத்துல 4 அடி வேணா அடிச்சுக்கோ. ஆனா வளைச்ச பார்த்து பொறாமப்படுற மட்டும் சொல்லாதடா. ஆமாண்டா, நீ அரை அடியாவது வளரணும்னு வார வாரம் கபாலீஸ்வரன் கோயிலுக்கு போய் அடிபூஜை பண்ற இவனை பார்த்து என்ன வார்த்தைடா சொல்லிட்ட? காலேஜ் பூரா உன் டான்ஸை பத்தி தாண்டா பேச்சு. அப்படி என்னடா பேசிக்கிறாங்க? பையன் திருக்குறள் மாதிரி 1.25 அடி இருந்தாலும் இன்னமா ஆட்ட போடுறான்னு பேசிக்கிறாங்கடா. சாரிடா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உன்கிட்ட கேட்டுட்டேன். ஒரு தினுசா சொன்னாலும் நீ உன் டயலாக்லாம் போட்டு சொல்லுவிய, மறந்துட்டேன்டா. என்ன பண்றது மச்சான், வரதே 2-3 சீனு. நம்ம கேரக்டர் நிக்கணும்ல. நீ ஏன்டா அவன் வாயை பார்த்துட்டு இருக்க? உன் பங்குக்கு நீயும் உன் கற்பனை அள்ளி வீச வேண்டியது தானே? பாவமா இருக்குன்னு விட்டுட்டியா? ஐயோ, அப்படி இல்லடா. அவன் பேசிட்டு இருக்கிறானே, நடுவுல பேசினா அவன் ஃப்ளோ நின்னுடும். அப்புறம் மறந்து போயிட்டானா என்னடா பண்றது? அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு பெருந்தன்மை. நீ இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா வருவடா. அப்பு, எந்த மாஸ்டர் கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்ட? ஓ, வெயிட்டிங் போட்ட வண்டிய இப்ப நீ எடுத்துட்ட. நீ இப்ப கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஆசையே கேக்குறான்ல, சொல்லுடா. அப்பவே சொல்லிச்சுடா எங்க அம்மா. என்னடா சொல்லிச்சு? கூடுவார் கூட கூடாத, கூடமும் மாடமும் ஏறாத, பொறுக்கித்தனத்தை காட்டாத, போலீஸ்கெல்லாம் மாட்டாதன்னு. மச்சி, உன் பாட்டில் தவறு இருக்கிறது. இங்க என்ன திருவிளையாடல் பார்ட் 3 நடக்குது? என்ன பிள்ளை சொல்லும், சொல்லி பாரும். உன் பாடல் என்னவோ? கூடுவார் கூட கூடாத, கூடமும் மாடமும் ஏறாத, பொறுக்கித்தனத்தை காட்டாத, போலீஸ் கையில மாட்டாத. இப்ப என்ன போலீஸ் கையில மாட்டிக்கிட்டு இருக்கிற? மாட்டுவேன். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போலீஸ் என்ன மிலிட்டரி கையிலேயே மாட்டுவேன். இப்ப எங்க அவசரமா போற? இல்ல, எங்களை மாதிரி 4 பேர் கேட்ட, நாங்க 2 பேர் தானே இருக்கோம், இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வரலாம் தான். இவ்ளோ பண்ண டைரக்டர் அத பண்ண மாட்டாரா? ஆஹா, நம்ம இவ்வளவு நேரம் அப்பு காப்பு வச்சோம், இப்போ நம்ம காப்பு வைக்க ஒருத்தி வராளே, மாட்டணும். காத்தாலேந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும்னு சும்மாவா சொன்னாங்க? மாட்டுடி. என்ன அவமானப்படுத்துறதுக்கு அலார வச்சு தேடுவியே. என்ன பிரியா, சொல்லு. கல்ச்சுரல்ஸ்ல நான் ஆடின கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தேலே, என்ன தோணித்து? பிரபுதேவாக்கே ஃபியூச்சர்ல போட்டியா வருவியோன்னு தோணுது. கப்பல் கவுந்துடுச்ச, இப்ப என்ன பண்றது? நாம ஒரு பால போட்டு தான் பாப்போம். பிரியா, அவன் எங்க ஓன் டான்ஸ பார்த்தா, ரஜினி டான்ஸ் எல்லாம் ரசிச்சு பார்த்தா. ஏன் ஜடம் மாதிரி நிக்கிறேள்? அவன் சொல்றது உண்மையா? அது ஏதோ சின்ன குழந்தை சொல்லுது, அத பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு. சரி சொல்லுங்க, நான் கொடுத்த நவரசத்துல நோக்கு எந்த ரசம் ரொம்ப பிடிச்சிருந்தது? தக்காளி ரசம். எல்லா ரசமும் தான். திவ்யா, உன்னோட கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் சரவணா. ஆனா அதுக்கு காரணமே நீதான். உன்னை பார்த்து தான் எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசையாக வந்துச்சு. அதுதான் சொன்னேன். ஆனாலும் உன்னை போல கவிதை எழுத முடியுமா? எந்த வயசுல இருந்து நீ கவிதை எழுதுற? இது என்ன கேள்வி மச்சான்? இது என்ன ஏபிசிடியா 3 வயசுல எழுதுறதுக்கு? மூடு வந்த வயசுல தான் எழுதிருப்பா. இதுதான் முதல் தடவை. நம்பவே முடியல. திவ்யா, பேக்ல பேப்பர் பேனா இருந்தா எடுத்து இவன் முன்னாடி எழுதி காட்டு, அப்பதான் நம்புவான். சரி, நாங்க வரோம். என்ன சரவணா, ஆசை அலமோதுது போல. சும்மா இருங்கடா. என்னமா ரொமான்ஸ் பண்றீங்கடா? இவன் கவிதை நல்லா இருக்குன்றான், அவ கவிதை எழுத நீங்க தான் காரணம்ன்றா. கேட்டா லவ் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ரொம்ப அழகா கவிதை எழுதியிருந்தா, பாராட்டணும்னு தோணுச்சு, பாராட்டினேன். ஏதோ ஒரு இடத்துல யாருன்னே தெரியாத ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும்ல, நம்ம அப்போ அந்த குழந்தைய பார்த்து கையசிப்போம்ல, அது போல தான்டா இதுவும். இப்ப எதுக்குடா தேவையில்லாம இந்த டைலாக் சொன்ன? சரவணா, எவன் பேச்ச வேணாலும் கேளு, ஆனா அந்த குள்ளம் பேச்ச மட்டும் கேட்காத. அப்புறம் காதல் பரத் மாதிரி தான். குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார்.
என்ன சார் விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம காலேஜோட கரஸ்பாண்டன்ட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ வாலாட்டர் எல்லாருக்கும் ஏற ஆரம்பிச்சு சொல்லுங்க சார். ஆமாம், உண்மைதான். அந்த அம்மா நம்ம செக்ரட்டரி மாதிரி பாவ புண்ணியம் பார்க்க மாட்டாங்க. சரினா சரிதான், தப்புனா தப்பு தான். அது யார் தப்பு பண்ணாலும் பாராபட்சம் பார்க்க மாட்டாங்க. அப்போ கரஸ்பாண்டன்ட் வந்ததும் இந்த பசங்களை பற்றி வைக்கணுமா சார்? அதெல்லாம் அவங்கக்கிட்ட நடக்காது. ஜாலரா அடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நம்மளை மதிக்காமல் சுற்றுற பல பேர் டிசி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க சார். ப்ரொஃபஸரை மதிக்காதவங்க, பிரின்சிபலை மதிக்காதவங்க இனிமேல் வசமாக மாட்டிக்குவாங்க. அந்த நியூஸை கேட்டதும் பல பேர் மண்டை பிச்சு அலைய போகிறாங்க சார். இப்போ போய் கிளாஸில் சொல்கிறேன் சார். நீங்கள் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? டவுட்டாக இருக்கே. என்ன சார், என்ன போய் சந்தேகப்படுறீங்களே சார்? பின்ன இதை போய் அவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்கிறீங்க? பசங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட்டுக்கு தெரியட்டும். அப்போ தான் நாம் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு அவங்களுக்கு தெரியும். சார், நான் வேணா நல்லா பசங்களை உசுப்பிவிடவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் தானாகவே நடக்கும். நல்லவங்களை கெட்டவனா காட்டுறது கஷ்டம்தான். ஆனால் கெட்டவனா காட்டுறது அவ்வளோ சுலபமான விஷயம். முக்கியமாக நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்னா, சிலபஸில் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு சார். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மட்டும் தான் பேலன்ஸ். சீக்கிரம் முடிக்கிற வழியை பாருங்க. நம்ம சைடில் எல்லா ரிப்போர்ட்டும் சரியாக இருக்கணும். சரிங்க சார். கரஸ்பாண்டன்ட் வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிக்க வேணாம். சரிங்க சார். மாப்பிள்ள, உன்னை என் ஃப்ரெண்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. நீ கல்ச்சுரல்ஸ்ல ஆடினதை பார்த்துட்டு நாடி, நரம்பு, ரத்தம், போட்டி, குடல், குழம்பு இப்படி எல்லாத்துலயும் டான்ஸ் வரி ஊர்ன ஒருத்தரால் தான் இப்படி ஆட முடியும்னு உன்னை ஜட்ஜ் பண்ண ஜட்ஜஸ்லாம் குழம்பி நிற்கிறாங்க. சொல்லு, நாட்டியம் தான் உன் தொழிலா? சைதாப்பேட்டையில் நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருந்த? சர்பத் கடை நடத்திட்டு இருந்தேன். டேய், நைட்டு பாஷா படம் பார்த்துட்டு வந்து பஞ்சுலாக்கு பேசுறியா? என்ன, யாரும் கிடைக்கலையா? இன்னைக்கு நானாடா? 1000 சொல்லு மாப்பிள்ள. கூட பிறந்தவங்க ஜெயிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட, காதலி ஜெயிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட, நண்பன் ஜெயிக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே. டேய், அதான் விக்ரமன் சார் தீ மியூசிக் போட்டல, என்ன சொல்லணும் சொல்லி தொலை. நீ ஒரு பைபாஸ் ரோடு மாப்பிள்ள, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரப்பாரு. கல்ச்சுரல்ஸ் செலக்ட் ஆனல, ட்ரீட் குடுறா. டேய், இதுக்கெல்லாம் ட்ரீட்டு? எங்க தாத்தா செத்ததுக்கு ட்ரீட் கேட்டியேன்னு கொடுத்தனே, அது சோகம் மாப்ள. 3வது வீட்டு ஃபிகர் முறுக்கு விக்கிறவங்க கூட ஓடுனதுக்கு ட்ரீட் கேட்டியேன்னு கொடுத்தனே, அது மன உளைச்சல் மாப்ள. டேய், ஏன் ஃபிகர் ஓடுனதுல உனக்கு என்னடா மன உளைச்சல்? இந்த பக்கம் போனாலும் அணக்கட்டுறானே, விடமாட்டானோ. சரி, சமாளிப்போம். வா மாப்ள, உனக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறோம்? வா, கேண்டீன் போலாம். எது, நம்ம காலேஜ் கேண்டீன்ல 4 ரூபாய்க்கு காப்பி நாரி போன சமோசா வாங்கி கொடுத்து முடிச்சிடலான்னு பாத்தியா? வா மாப்ள, நம்ம ஸ்டார் ஹோட்டல்ல. என்னமோ கன்னிமாரா சோலா ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்குற மாதிரி கெத்தா சொல்ற. சலூன் கடை பக்கத்துல சப்ப சண்முகம் நடத்துற ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்க போற. இங்க பாரு, ஒழுங்கா புகாரி ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்குற வழிய பாரு. வச்சிருக்கிற 500 ரூபாயை பார்த்துட்டானோ? கார்த்தி வரான், ரொம்ப நல்ல பையன். இவனை வச்சுதான் இவன் எஸ் ஆகணும். என்னடா மாப்ள, இந்த பஞ்சாயத்து கொஞ்சம் முடிச்சு வைடா. இவன் நாட்டாம விஜயகுமார் மாதிரில நியாயம் பேசுவேன். என்ன செய்யறது, ஜெயாவை லாயராக்குனா தான் நம்ம கேஸ் ஜெயிக்கும். என்ன ஜெயா, தங்க வேலை மாதிரி கலர் ஏறிக்கிட்டே போற? என்னடா காரியம் ஆகணும், இவ்ளோ பெரிய பிட்ட போடுற? விஷம் அறிவாளி. சரி, மேட்ருக்கு வா. ஜெயா, எங்க அப்பே சுத்தலாம் இந்த காத்தாடி பைய ட்ரீட்ன்ற பேர்ல எத்தனை முறை காலி பண்ணிருப்பான்னு உனக்கே தெரியும். அதுக்கு பழி வாங்குறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதை கெடுக்கிறதுக்கு அமைதி பட சத்யராஜ் மாதிரி எப்படி நெஞ்சு தூக்கி நிக்கிறான் பார். அவனை நீதான் சமாளிக்கணும். விடு, நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா பலா, இதுக்கெல்லாமாடா ட்ரீட் கேப்ப? பின்ன இவன் கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு காது ஊத்து வைப்பேன், அப்ப ட்ரீட் கேட்கவா? அதுக்கு கூட எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு தெரியல. ஏதோ நாளைக்கு உனக்கும் கார்த்திக் வேணா கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இவெல்லாம் வயசுக்கு வந்ததே பெரிய விஷயம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே. உனக்கு வேணா எனக்கு வேணாம், ஜெயா சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். பாலா, நீ சொல்ற தப்புடா. அடி பாவி, சேம் சைட் கோலா? காத்தாடி, புகாரில தான் ட்ரீட் கொடுக்க வேணாம், காஃபி டேல ட்ரீட் கொடுத்தா போதும். சாரி ஜெயா. ஏன்டா? உன் மனசை புரிஞ்சுக்காம ஒரு 5-6 கெட்ட வார்த்தையை திட்டிட்டேன். பரவாயில்ல, விடுறா. ஜெயா, உனக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நான் அவசரப்பட்டு எத்தனை தடவை நசிங்கமா திட்டிருப்பேன். என்ன காத்தாடி, நம்ம எல்லாம் காஃபி டே போலாமா? ஞாயிறு கடையில 4 நாளைக்கு ஒரு தடவை காப்பி கொடுக்குற உனக்கு காஃபி டே ட்ரீட் கேக்குதா? ஜெயா, என்ன விளையாட்டு இது? இல்ல கார்த்திக், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளில போகணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? சரிடா காத்தாடி, எல்லாரும் வெளியே போகணும்னு ஆசைப்பட்டோம்.
போயிட்டு வந்துடலாம். பாலா மறக்காம வெற்றி கிட்டயும் ஸ்வேதா கிட்டயும் சொல்லிடு. ஓகே